ஹலோ ஆர்டிசன்ஸ், இன்னைக்கு நம்ம பாரிஸில் வாங்கின மொத்த ஷீட்ஸையுமே எங்கே நமக்கு தேவையான சைஸில், அதாவது A4 A3 சைஸில் எங்கே கட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டேரெக்டாக நாங்கள் பாரிஸ்லேருந்து ராயப்பேட்டை போயிட்டுருக்கோம். ராயப்பேட்டையில் தான் மோஸ்ட் ஆஃப் த பிரிண்டிங் அண்ட் கட்டிங் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக டிஜிட்டல் கட்டிங் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டையில் பாரதி சாலை அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே அருண் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிண்டிங் ஷாப்பும் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிரிண்டிங்ஸும் போடணும், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அருண் பிரிண்ட்ஸ் ராயப்பேட்டை போடலாம். ஸோ இங்கே தான் நான் 3 இயர்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டிஜிட்டல் ப்ரோக்ராம் கட்டிங் ஷாப் இருக்குது. அதாவது டிஜிட்டல் ப்ரோக்ராமாக நமக்கு என்ன ஷீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கரெக்டான அளவில் மிஷினில் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ விண்டேஜான அந்த கட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமைஸ்டு கட்டிங் மிஷின்ஸில் தான் ஷீட்ஸு பேக்கேஜிங்க்கு தேவையான எல்லா பொருளையுமே கட் பண்ணுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ஷீட்ஸு பண்டில் வாங்கியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 A1 ஷீட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ அதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 600 ஷீட்ஸு 6×3 ஒரு 1800 ஷீட்ஸ் கிட்ட நமக்கு வரும். ஸோ அந்த ஷீட்ஸ் ஒன்றொன்றுத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து மிஷினில் வச்சு கட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இதான் ரோபோ கட் கம்ப்யூட்டர் கட்டிங் மிஷின். ஸோ இதில் வச்சுட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுங்கிறத எம்எம்லேயோ இல்லை சென்டிமீட்டர்லேயோ நம்ம சொன்னோம்னா அவங்க வச்சு கொடுத்துருவாங்க. நான் A3 சைஸில் 3 ஷீட்ஸாக வேணும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி கட் பண்ணுங்கிற ப்ராசஸையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது 297 mm × 420 mm, அதாவது அந்த மில்லிமீட்டர் டைமென்ஷன் ஆஃப் A3 ஷீட் சைஸை சொன்னேன்னா நமக்கு அந்த பெரிய ஷீட்லேருந்து கட் பண்ணி சூப்பராக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம கையில் கட் பண்ணோன்னா நடக்கிற காரியம் கிடையாது. ஒரு டைம் அதெல்லாம் பண்ணுறேன்ட்டு நான் வீர முயற்சிகள் எடுத்து மண்ணை கவர்னது தான் மிச்சம். இந்த ஷீட்ஸு கட்டிங் மிஷின் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு மேலே மெனக்கெட்டு பண்ணுறது. ஸோ நம்ம கொண்டு 2 பண்டில் முழுசாக கட் பண்ணி நம்மக்கிட்ட A3 ஷீட்ஸாக கொடுத்துட்டாங்க. 3rd பண்டில் எடுத்து லோட் பண்ணுறாங்க. நம்ம வாங்கின மொத்த ஷீட்ஸையும் உள்ளே வைக்கிற அளவுக்கு அதில் கெப்பாசிட்டி இல்லை. ஸோ 2 டைமாக நம்ம கட் பண்ணி ஷீட்ஸ் எடுக்கிறோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஷீட்ஸ் இருக்குது. அதையும் நான் அவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கிக்குவேன். ஏன்னா நம்ம தானே மொத்த ஷீட்ஸ்க்கும் தான் காசு பே பண்ணியிருக்கோம்ல, நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த ஷீட்ஸை எடுத்து நம்ம ரஃப் ஸ்கெச்சஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இந்த ஷீட்டை பேப்பர் மில்ஸ் எங்கேருந்து வருது பாருங்களேன். ஸோ இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக கட் பண்ணியாச்சு. டோட்டலாக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கடை. நம்ம வாங்கின ஈவெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷீட்ஸ் எல்லாம் இது தான். ஸோ உங்களுக்கு எனி டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஷீட்ஸ் A4 A3 A5 எந்த சைஸில் வேணும்னாலும் நீங்கள் பெரிய சைஸில் வாங்கி இந்த மாதிரியான கட்டிங் ஷாப்ஸில் கட் பண்ணிக்கலாம், உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற விசிட்டிங் கார்டு, பேம்ப்ளெட், ப்ரௌன்ச்சர்ஸ் எல்லாமே இங்கே டோட்டலாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது கட் பண்ணுறது தாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா ஆட் மெட்டீரியல்ஸுமே இந்த சைஸில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் பிரிண்ட் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணிப்பாங்க. ஸோ மொத்தத்தையும் நாங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு தேவையான ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன டேரெக்டாக நம்ம குடோனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்ட் ரிலேட்டடான திங்ஸ் எங்கே வேணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் எங்கே ஆர்ட் மெட்டீரியல்ஸ் வாங்குறேங்கிறத சொல்கிறேன். ஓகே காய்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.